முத்து மீனா பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனோஜ்க்கு வந்துட்டு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துட்டு, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா, நான் எத்தனை லெட்டர் வந்து உனக்கு அனுப்பியிருக்கேன், உன்னை சுத்தி இருக்கிறவங்களால உனக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அத்தனை லெட்டர் போட்டும் உனக்கு பயமே இல்லாம நீ எப்பயும் போல சுத்திட்டு இருக்க. இப்பயும் சொல்றேன், உன்னை சுத்தி இருக்கிறவங்களால உனக்கு வந்து பிரச்சனை வரப்போகுது, அதனால நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. மனோஜ் வந்துட்டு யாருன்னு கேட்கறதுக்குள்ளேயே வந்து கட் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல ரோஹிணி வந்து கடைக்கு வந்துடுறாங்க. மனோஜ் ரொம்பவே பயந்துட்டு, ரோஹிணி நான் தான் சொன்னேன்ல, இப்பயும் பாரு அன்னோன் கால்ல இருந்து வந்து என்னை மிரட்டுறாங்க, எனக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்கு, அடுத்து நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணி இருந்துகிட்ட போலீஸ் ஸ்டேஷன் போனா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மனோஜ், நானே பாத்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு, எல்லாத்தையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை பார்க்க போயிடுறாங்க ரோஹிணி. அங்க போயிட்டு எனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, அந்த பிஏ வந்து நீ அடிச்சு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல அனுப்பிச்சுட்டல, அவன் வந்து இப்போ லெட்டர் மேல லெட்டர் போட்டுட்டு மனோஜ் வந்து ரொம்பவே மிரட்டிட்டு இருக்கான், நீ தான் வந்து இந்த லெட்டர் எதுவுமே வராம பாத்துக்கணும், இல்லைன்னா என் வீட்டுல வந்து நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது சிட்டிக்கு வந்து டவுட் வந்துருது. சிட்டி இருந்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா உங்க மூலியமா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னே ரோஹிணி இருந்துட்டு, என்ன சிட்டி சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன், அதான் அந்த மீனாவோடைய தம்பி சத்யா இருக்கான்ல, அவன் தான் உங்க மாமியாரோட பணத்தை எடுத்து திருடிக்கிட்டான், அதனாலதான் வந்து முத்து கையை உடைச்சிட்டா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு உடனே ஷாக் ஆயிடும். மனசுக்குள்ளேயே வந்துட்டு இதனாலதான் கையை உடைச்சிருக்கானா, இத்தனை நாளா நம்ம அந்த வீட்டுல இருந்துட்டு அது கூட நம்மளுக்கு தெரியல, ஆனா சிட்டிக்கு வந்து எப்படியாவது தெரிஞ்சிருக்கு பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் அந்த சத்யா திருடின வீடியோ வந்து முத்துவோட மொபைல்ல இருக்கு, அது எப்படியாவது வந்து நீ ரிலீஸ் பண்ணணும், அப்படின்னா நீ சொல்ற ஹெல்ப்பை வந்து நான் கண்டிப்பா பண்ணி தருவேன். அதுக்கு ரோஹிணி இருந்துகிட்டு, எப்படி முத்துவோட மொபைல் எடுக்க முடியும், யார் மொபைல் வேணாலும் எடுக்கலாம், ஆனா முத்துவோட மொபைல்ல எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இருந்துகிட்டு, கண்டிப்பா நீ பண்ணனா நான் வந்து உனக்கு நீ என்ன கேட்குற ஹெல்ப்போ அதை நான் வந்து பண்ணி தருவேன் அப்படின்றாங்க. ரோஹிணி வந்துட்டு முத்துவோட மொபைல் எடுத்து இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.